திரு ரவிக்குமார், இன்னொரு முக்கியமான அம்சத்தை பிரதமர் இதில் டீல் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். திரு ராகுல் ஜோஷி எடிட்டர் இன் சீஃபோட கேள்வி என்னென்னா, நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓபிசி ஜட்ஜஸோ ரெப்ரசன்டேஷனோ இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்படுறதை பற்றி அவர் வைக்கிறார். அது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டோ அல்லது மீடியாலேயோ ஓபிசி ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்குது, ஹவு டு யூ சீ திஸ் அப்படின்ற கேள்விக்கு அவர் பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை சுட்டி காட்டுறாரு. என்டிஏ அரசாங்கம் வந்து 3 பேரை குடியரசுத் தலைவராக நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. முதல் ஒரு பிரசிடெண்ட்டாக அப்துல் கலாமை ஒரு மைனாரிட்டியை நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணோம். 2வது பிரசிடெண்ட்டாக நான் என்னோட காலத்தில் வந்து நான் அப்பாயின்ட் பண்ண திரு ராம்நாத் கோவிந்த், அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதே போல் அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவங்க. எங்களோட ஆக்ஷன் ஷோ அவர் தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு இவங்களை தான் நியமிச்சிருக்கிறோம், எங்களோட தாட் ப்ராசஸ் இப்படி தான் இருக்குது, எங்களை அதுக்கு நேர் எதிராக நீங்கள் வந்து வடிவமைக்கிறீங்க அல்லது அதை சித்தரிக்கிறீங்க அப்படிங்கிறார். இல்லை, திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களாக குடியரசுத் தலைவராக்கி அவரை எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது இருக்கிற மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களை எப்படி நடத்துகிறாங்கங்கிறதையும் நாம் பார்க்குறோம். புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டது, அந்த இதுக்கு அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டதுங்கிறத உலகமே பார்த்தது. இன்றைக்கி திரு அத்வானி அவர்களுக்கு இங்கேருந்து போய் பாரத ரத்னா கொடுக்கறதுக்கு அங்கே போய் அவர் எந்த முறையில் அதை சித்தரித்து அந்த படங்கள் வெளியிடப்பட்டது என்பதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து இந்த 2 பேரையும் அவங்க ஆக்குனது உண்மையிலே இந்த சமூகங்களை கௌரவப்படுத்துறதுக்கா, அங்கீகரிக்கிறதுக்கா, அல்லது அவர்களை அங்கே ஆக்கி உங்களுடைய இடம் இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டி பொது இடத்துல அவங்கள வந்து நிறுத்தி அவங்களுடைய நிலையை வந்து எப்படி இருக்குன்னு இந்த நாட்டுக்கு காட்டுறதுக்கா? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் இவங்களையும் 2 பேரும் அவங்க அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள். அவங்க வந்து முழுக்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, அதுவும் குறிப்பாக தேர்தல் அரசியல் ஆதாயத்துக்காக அவர்களை ஆக்கிவிட்டு, ஆனால் அவர்களை முழுமையாக செயல்பட அவர்கள் முடிகிறதா அப்படிங்கிறத நாடு பார்த்துட்ருக்கு. நம்ம வந்து ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. இப்படி இதை வந்து அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபால்ஸ் கிளைம் என்று தான் நான் சொல்வேன். என்ன ஒன்று, இவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு தகுதி உள்ளவங்கன்னு சொல்லி தானே நீங்கள் அவங்கள ஆக்கியிருக்கீங்க. அப்புறம் ஏன் வந்து அவங்களுக்கு நாங்கள் தனியாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் தனியாக சொல்கிறீங்க? அவங்களுக்கு தகுதி இல்லை என்றால் நீங்கள் ஏன் வந்து அவங்கள ஆக்க போகிறீங்க? எனவே அவங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்றும் கொடுத்துடல. இப்போ எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கான தகுதியை சேர்ந்து அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து நியமனம் செய்யப்படவில்லை, தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதுல தான் அவங்கள வந்து நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டீங்களான்னு திரு KR நாராயணன் இருந்தார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸோடு எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுபோல் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை அதுக்கு முன்னே இருந்த குடியரசுத் தலைவர்களுடைய பர்ஃபார்மன்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு நிலை, குடியரசுத் தலைவருடைய நிலை என்ன, இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி இருக்குது அவர்களுடைய நிலை என்பதை நாம் பார்க்கலாம். எனவே இப்படி இதை பார்க்க முடியாது. இன்னொன்று, முழுக்க இந்த சமூகங்களுடைய கல்வியை, வேலை வாய்ப்பு, இது 2லையும் கை வைக்கிற அரசு பாஜக அரசு. நான் வந்து பல பதில்களை அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் ரவிக்குமார், அது உங்கள்கிட்ட தான் சரியா இருக்கும். இந்த கேள்வி எடுத்துக்கங்க, இதுக்கும் சேர்த்து நீங்க சொல்லலாம். ஒரு கேள்வியினுடைய பதிலா சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அல்லது ஓபிசி ரிசர்வேஷன் இதை பற்றிலாம் பேசும்போது சொல்றாரு, ஏற்கனவே அதை சூர்யாவும் சுட்டி காட்டினாரு. when the constitution of India was made, no RSS or BJP people were present. Baba Saheb Ambedkar, Pandit Nehru, Sardar Vallabhbhai Patel and several great men of our country were present. And after long contemplation, they decided that reservation cannot be given on the basis of religion in the country like India. அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு, there is a sword of danger hanging over reservation for SCs and STs. They will make life difficult for OBCs அப்படின்னு காங்கிரஸ் பற்றிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியான நிகழ்வுகளின் மூலமாக அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு, காங்கிரஸ் தான் இந்த இதெல்லாம் எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பிரசன்னா, உங்கள்கிட்ட வரேன். எஸ் திரு ரவிக்குமார். இல்லை,
கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் யாரெல்லாம் மெம்பர் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறது, அதை நீங்கள் அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து இங்கேருந்து அன்றைக்கு இருந்த மாகாண சட்டமன்றங்கள் பிரச்சனை அங்கே வந்து எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. அதே மாதிரி நேரடியாக வந்து ஆட்சியில் இருந்த இடங்கள்லேருந்து பிரதிநிதிகள் போனாங்க. அன்றைக்கு கட்சிகள் ரீதியாக பார்க்கும்போது சோஷலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல் இந்து மகாசபா இதனுடைய பிரதிநிதிகள் அங்கே இடம்பெற முடியவில்லை. ஏன்னா அவங்க போட்டிட்டாங்க. இன்றைக்கி சென்னை மாகாணத்தில் கூட பி ராமமூர்த்தி அவர்களும் அதே போல் பி சுந்தரய் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் ஆவதற்கு. அந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. ஏன்னா அதுக்கான சஃபிஷியண்டான ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் அன்னைக்கு ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்த என் சிவராஜ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கும் அங்கே வந்து இடம்பெற முடியவில்லை. இங்கேருந்து கக்கனும் விஐ முனுசாமி போனாங்க. ஸோ இந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் ரிசர்வேஷனுக்கு எதிரான கொள்கைகளே அல்லது அது எதிரான போக்கில் காங்கிரஸ் இருக்குன்னு ஒரு விஷயத்தை, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, இன்னும் நீங்க ரிசர்ச்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், உங்க பதில் என்ன? அதை எப்படி அதை அணுகுறீங்கன்னு கேட்கிறேன். அதை தான் சொல்றேன். நீங்க வந்து இவங்கெல்லாம் இல்லைன்னாலும் கூட, இந்து மகாசபை அங்கே இடம்பெறலன்னா கூட, இந்து மகாசபை கொள்கை உடையவர்கள் அங்கே இடம்பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி சோஷலிஸ்ட் கொள்கை உள்ளவர்கள்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய அந்த காம்பினேஷன், அவங்க பேசப்பட்ட விஷயங்கள் எல்லா தரப்பையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் அங்கே இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, இடஒதுக்கீட்டுக்கு காங்கிரஸ் எதிரியா பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்து மகாசபையிலேருந்து அதனுடைய ஜனசங்கத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி, ஏன் இவங்களுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள், அதுவும் குறிப்பாக ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று மண்டல் கமிஷன் அறிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று விபி சிங் அவர்கள் முடிவெடுத்து வந்தபோது தான் இங்கே வந்து ராம் மந்திர் பிரச்சனை எழுப்பப்பட்டதுங்கிறத இந்த நாடு மறந்துடுச்சா? ஒரு பெரிய ரத்தக்களறி ஏற்படுத்தப்பட்டது எதற்காக? அன்றைக்கு வீதிகளில் இறங்கி போராடியவர்கள், தீக்குளித்தவர்கள் யார்? இவங்களுடைய கொள்கையை சார்ந்தவர்களா அல்லது காங்கிரஸ் சேர்ந்தவங்க வந்து கொடுக்க வேணான்னு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிச்சாங்களா? யார் தீக்குளிச்சார்கள்? அந்த முயற்சி எடுக்குதுங்கிறார், அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர். அது இல்ல, நீங்க ஏங்க இவர் 12 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்தில் ஏன் முஸ்லீம்களுக்கு பல பேரை ஓபிசி லிஸ்ட்ல நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? எத்தனை அதை நீங்க பெருமையா சொல்லிக்கிட்டீங்களா இல்லையா? திரு நரேந்திர மோடி அவர்கள் 12 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த குஜராத்தில் இன்றைக்கு ஓபிசி பட்டியலில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களா இல்லையா? நீங்க அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற முஸ்லீம்கள் ஓபிசி லிஸ்ட்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் இல்லையா 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லையா? ஏன் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தார்களே அங்கே இல்லையா? இதை வந்து இவங்க போய் எடுத்து கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து எவ்வளவு அப்பட்டமான ஒரு அவதூறு அல்லது பொய். கொஞ்சமா கூச்சம் இருக்க வேண்டாமா? கொஞ்சமாவது கூச்சம் இன்னைக்கு இவங்களுக்கு இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதை நோக்கமாக கொண்டவர்கள் இவர்கள். இது யாரும் மறுத்த முடியாது. ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வேண்டாம்னு அமித் மாளவியா போட்டிருக்காரா இல்லையா? அமித் மாளவியா போட்டிருக்க ட்வீட்டை வந்து இன்னைக்கு வந்திருக்க, அதை போய் பார்க்க சொல்லுங்க. கேட்கலாம். எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது இவ்வளோ படித்த ஒரு கற்றறிந்த திரு ரவிக்குமார் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியல் சாசனத்திலிருந்து பிரதிநிதித்துவத்துக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியுமா? சக்தி வாய்ந்த அமைச்சரவையெல்லாம் வச்சிருக்க முடியுமா? வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு இந்தியாவினுடைய மிக உயரிய பதவிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, அப்புறமா பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பிஜேபி மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்ற முதல்ல ரெப்ரசன்டேஷனே இங்க இல்லையே. அதை கொண்டு வருவதற்கான ரெசர்வேஷன் சொல்லிட்டு தானே கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில பேசுறாரு. பிஜேபி அரசாங்கம் இவர்களை கொண்டு வந்ததற்காக இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க பாப்பீங்கன்னா, நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அவர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அல்லது அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி எழுப்புறாரு. அவர்களுக்கு குறைந்தபட்சமான இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பொது இடத்துல
ஜனாதிபதி பொது இடத்தில் அவர்கள் கொண்டு வந்து குடியரசுத் தலைவராக வைத்துக் கொண்டு ஏன் அவர்களை அவமதிக்கிறீர்கள்? ஏன் அவர்களை அவமதிக்கிறீர்கள்? எந்த அவமானமும் நடக்கல. இதெல்லாம் உங்களுடைய தவறான கருத்து. ஒன்னு சொல்றேன் நானு, அவர் தெரியாம பேசுறாரா இல்ல அவருக்கு வந்து தகவல் பத்தி பேசுறாரு? ஒரே சிறுங்க பதில் சொல்லிடுறேன். அத்வானி அவர்களுக்கு விருது கொடுக்கிற விழாவை பத்தி அவர் பேசுறாரு. அதுக்கு அரசாங்கமே விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா புரோட்டோகால் பிரகாரம் ஸ்டேஜ்ல வந்து 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஜனாதிபதி அவர்கள் எந்திரிச்சு போய் அந்த விருதை கொடுப்பாங்க. அதாவது ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் ரூல் புக் ஃபாலோ பண்ணி புரோட்டோகால் படி தான் நிப்பாங்க. எந்திரிக்கணுமா உட்காரணுமா வேண்டாமான்னு. ஒரு போட்டோ லீக் ஆனதை வைத்துக்கொண்டு ஜனாதிபதியை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ள முடியல. லீக் எப்படி லீக்? 4 போட்டோ வெளியிடப்பட்டதுங்க. அதுல ஒரு போட்டோ நீங்க லீக் ஆகாது சார். வெளியிடப்பட்டது மட்டும் புரோட்டோகால் படி சரியா இல்லையா அவ்வளவுதான். வந்தது எல்லாமே வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டதுதான். அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வேணா சொல்லுங்க. லீக் எல்லாம் பண்ண முடியாது. அதுலதான் 4 புகைப்படம் வந்தது. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. விருது கொடுக்கும்போது அவங்க எந்திரிக்கிறாங்க. ஏனென்றால் புரோட்டோகால் படி ஒரு பொது நிகழ்ச்சியில் அது நடக்கிறதா இருந்தா பிரதமர் கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் பாராளுமன்ற நிகழ்வே அழைக்கப்படல. இது மீண்டும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதற்கு முன்னாடி பாராளுமன்றம் புது கட்டணம் அமைக்கும் போதோ இல்ல அரசியல் சாசனத்தின்படி அது தேவை இருக்கா இல்லையான்ற கேள்வி இருக்கு. அதுல பிரைம் மினிஸ்டர் ஒழிக்க பாக்குறீங்கன்றாரு ரவிக்குமார். அது மட்டும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏனென்றால் ராஜீவ் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே மண்டல் கமிஷன் அறிக்கை ஏன் அமல்படுத்தக்கூடாதுன்னு 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அதை கடந்துட்டு காங்கிரஸ் எதிரா இல்லைன்னு சொல்றாரு. அரசியல் கம்பல்ஷன் தான் நிச்சயமா சொல்றாரு. ஏன்னா அவர் எல்லாம் கற்றறிந்தவர். இப்ப இன்னைக்கு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு ஆர்எஸ்எஸ் தயார்னு இன்னைக்கு மோகன் பாகவத் சொல்றாரு. இல்லங்க, எப்பயுமே சொல்றதுதான் அது. அதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் தயாரா இருக்கா? பாஜக தயாரா? சாதிவாரி கணக்கெடுப்பு அது இல்லாம பண்ண முடியாதுல்ல. அது இல்லாம பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அதுக்கு தயாரான்னு கேக்குறேன். அவர் நீங்க தயாரா? முதல்ல மண்டல் கமிஷன் பத்தி அவர் சொன்னது 1000 தடவை மேடைகள் பேச. ஆகஸ்ட் மாசத்துல மண்டல் கமிஷன் வந்து பரிந்துரை பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆச்சு. கவர்மெண்ட் கவுந்தது வந்து அக்டோபர் இறுதியில. ஏனென்றால் ரத யாத்திரை பீகாருக்கு போகும்போது அரெஸ்ட் பண்ணதுனால. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? 3 மாசம் கழிச்சு வாபஸ் வாங்கப்பட்டதுக்கு மண்டல் கமிஷன் நிறைவேற்றாம பண்ணது. மண்டல் கமிஷன் அமைக்கும் போது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் பிஜேபி ஆதரவு. மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்படும் போதும் பிஜேபியினுடைய 85 எம்பிக்கள் ஆதரவு செய்யப்பட்டது. காங்கிரஸ் தான் எதிர்த்தது. ரவிக்குமார் அவர்கள் தவறா பேசாருன்றது எனக்கு ரொம்ப அவர்களை நடுவில் மறந்துட்டீங்க பிரச்சனை.